ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த டிசைன் புதுசாக போட ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்களா, இதை போட்டுட்டு அப்புறம் அடுத்தது இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதுலேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு இது போடலாம், அடுத்து இதை போடலான்னு சொல்லிட்டு இதுக்கும் நடுவில் இந்த ஒரு பாசி தான் இருக்குது உங்களுக்கு, அதை வச்சு இங்கே போட்டேன். இந்த டிசைனுக்கு இதை போட்டேன். இது அப்போ இங்கே இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இந்த இடத்துல இங்கே 2 பாசி தான் இருக்குது. அதுக்கு பதில் இங்கே 4 பாசி, ஏன்னா தூரமாக வருதுனால இங்கே 4 பாசியாக இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது இதுலேருந்து இங்கே சரி, நம்மளுக்கு எதை பார்த்தாலும் ஒரு எதுலேயுமே தாமரை போட்டால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா. சரி, இந்த இது முடிச்சுட்டு, இந்த ரவுண்டை முடிச்சுட்டு இதில் மேலே போட்டோம் இல்லையா, இந்த ஒன்று இந்த மேலே இது 1 3 4 8 பாசி போட்டிருக்கோம். அதுக்கு பதிலாக இது 6 பாசி கொத்து. இதில் 1 2 3 4 5 6 6 பாசி கொத்து இதை போட்டு இந்த இடத்துல இது இங்கே ஒரு பெட்டல் மாதிரி போட்டு இதை தாமரைப்பூ பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இங்கே 4 பாசி வந்துருக்கு உங்களுக்கு. இந்த பேட்டர்ன்லேருந்து உங்களுக்கு இதில் இதுக்கு நடுவில் 4 பாசி. அதே சேம் உங்களுக்கு இந்த கேப்பை உங்களுக்கு சரியாக இருந்ததுனால 4 பாசி கரெக்டாக இங்கே வந்திருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் நம்ம இப்போ போட்டு 5 பாசி போட்டேன். நடுவில் இது 5 பாசி போட்டேன். அப்புறம் ரொம்ப அகலமாக இருந்துச்சு. அப்புறம் இதே அளவுக்கு 8 பாசி போடும்போது இங்கே 8 பாசி போடும்போது உங்களுக்கு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அப்புறம் தான் சரின்னு சொல்லி இதை சின்னதாக பெட்டல் இந்த அளவுக்கு தான் தாமரை போட முடியும்னு இதை கம்மி பண்ணி சின்னதாக தாமரை போட்டிருக்கேன். அடுத்து இந்த தாமரை உங்களுக்கு இந்த தாமரை வச்சு இந்த லோட்டஸ் இருக்கு இல்லையா, இது குட்டி ஸ்மால் லோட்டஸ். இதில் உங்களுக்கு பெட்டல்ஸ் இதில் 3 பெட்டல்ஸ் தான் போட்டிருக்கோம் இல்லையா. இதில் 1 1 2 3 இதில் 5 போடலாம் அப்படின்னு நினச்சி இதை போடும்போது உங்களுக்கு இங்கே கேப் இதாகிடுச்சு. அப்போது இங்கே பாசி இன்னி கம்மி பண்ணியிருக்கணும், இல்லாட்டின்னா நம்ம கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி இருக்கு இல்லையா. அதனால் இது என்ன பண்ணிவிட்டேன், உங்களுக்கு இங்கே வர கொஞ்சம் இது பெருசாக இருக்குது உங்களுக்கு. அதாவது இதில் பாசி கம்மி பண்ணி இந்த 5 பெட்டல்ஸ் வர மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இதில் உங்களுக்கு இந்த ரவுண்டு எனக்கு இதை விட இது ஸ்மால் ரவுண்டாக இருக்குது, இது பெருசாக இருக்கு இல்லையா. ஏன்னா இது இப்படி வைக்கும்போது கரெக்டாக இந்த இதுக்கு விரிஞ்சு வரல. அதனால தான் இது பெருசாக போட்டுட்டேன். பெரிய ரவுண்டு வந்தால் தான் உங்களுக்கு இந்த ரவுண்டு போட்டு இதை போட்டு இந்த லோட்டஸ் எல்லாம் போட்ட அப்புறம் தான் அது இது பண்ண முடியாதுன்னு தெரியுது. அதை பிரித்து இதை போட்டேன். ஒவ்வொரு புதுசாக கண்டுபிடிக்கிறதுனா கஷ்டம்தான். ஆனால் எப்படியோ ஒன்று நம்ம போடணுமே. புதுசாக கண்டுபிடிக்கிறது எனக்கு எப்படியோ ஒன்று கண்டுபிடிச்சி நல்லா நீட்டாக போடணும் இல்லையா. அப்புறம் இதுலேயே இதை போட்டோம் இல்லையா, இதில் இது போட்டுட்டு இந்த சேம் இதே தான் இது இந்த இது உங்களுக்கு. ஆனால் இதில் எத்தனை 1 2 3 4 5 6 7 8 இதில் 1 2 3 4 5 6 7 தான். இதில் ஒரு பாசி கம்மி பண்ணியிருக்கேன்.
இந்த இதில் வந்து 1 பாஸ் கம்மி பண்ணிவிட்டு நடுவில் வந்து இது வந்து இந்த ப்ளூ கலர் போட்டிருக்கேன். மேலே இது வந்து இதுக்கு இந்த சேம் இது இதுதான் இந்த இந்த கார்ட் இது இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மேலே இந்த இதுவும் இதுவும் அது சேம் இடம். அப்போ இந்த ரோஸ் கலர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரோஸ் கலருக்கு பதிலாக இந்த இடம், இந்த கேப்பு, இந்த இடத்துல சரி ஒரு சின்னதாக பெட்டியாட்டம் போட்டலான்னு இது போட்டேன். இதை மாற்றும்போது உங்களுக்கு இந்த இடம் கிடச்சிருச்சு. நம்ம யோசனை பண்ணால் ஒவ்வொரு இதுவும் மாற்றி போட்டுட்ருக்கலாம். அப்புறம் இதில் வந்து இப்போ இதில் வந்து உங்களுக்கு இதை போட்டுவிட்டேன் இல்லையா, இதை போட்டுட்டு இந்த கேப்பில் வந்து இதை போட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம போட்டோம் ஃபஸ்ட் லைனு. அப்போ அதுக்கடுத்து இது போட்டுட்டு செகண்ட் லைனு. இப்போ தேர்ட் லைன் வந்து நம்ம போடும்போது இதே பேட்டர்ன் இப்படியே வரலான்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டு கொண்டு வந்தேன். இந்த சேம் இது கொண்டு வந்தும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு அடுத்த லைன் 2 லைன் போட்டேன். ஃபஸ்ட்டு இது போட்டுட்டு இதை போட்டோம் இல்லையா, அடுத்தது இந்த லைன் போட்டேன். அடுத்தது இதை போடும்போது பார்த்தா இதில் வந்து 1 2 3, இதில் வந்து 1 2 3 4, இதில் வந்து 1 2 3 4 5, இதில் வந்து 6 வரும். 1 2 3 4 5 6. இப்போ நீங்கள் இது இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். எவ்வளோ பெருசு வேணால் நீங்கள் போட்டுட்டு போகலாம். போடும்போது இப்போ வந்து இது 6 வந்திருக்கா, அடுத்தது இதே மாதிரி 7 போடலாம். இங்கே அடுத்த லைனுக்கு 8. அப்படி போட்டோம்னா எவ்வளோ பெருசு வேணாலும் நீங்கள் இதை போட்டு இந்த டிசைன் மட்டும் எவ்வளோ பெருசு வேணாலும் நீங்கள் போட்டே போகலாம். இதை போட்டோம்னா இந்த டிசைன் போட்டோம்னா உங்களுக்கு இது அழகாக தெரிஞ்சது எனக்கு. இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் பார்க்கும்போது இது அழகாக இந்த இது மட்டும் தனியாக அழகாக தெரிஞ்சது. அப்போயே நம்ம இந்த டிசைன் இப்படி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதே இதுதான். இதுங்க கலர் வந்து இந்த பிளாக் போட்டோன்னே பார்த்திங்கன்னா இதே தான் சேம். இதே இங்கே பார்க்கும்போது 1 2 3 4 1 2 3 4 5 போடும்போது இங்கே வந்து 3, இங்கே அடுத்தது 4, அடுத்தது 5. இப்படியே வந்து இதுவும் வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வந்து எவ்வளோ பெருசு வேணும் நீங்கள் போட்டுகிட்டே போகலாம். எப்படி அதாவது இங்கே வந்து இது இருக்கு இல்லையா, இந்த இதில் 1 2 3 இந்த ரவுண்டு வரும், இந்த ரவுண்டு வரும். இப்போ இங்கே 1 2 3 ஒரு பாசி கருப்பு. அப்போ இந்த பிளாக்குக்கு பதிலாக இந்த ரோஸ் போட்டுட்டிங்கன்னா இதுலேருந்து நம்ம இப்படி எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் இது போட்டோன்னே எனக்கு சரி இந்த டிசைன் போட்டோம். இது வந்து நம்ம வந்து இதை தானே போட்டோம். இதை வந்து இந்த டிசைன் தான் இந்த ரவுண்ட் இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை கட் பண்ணி இந்த ரவுண்டு இப்படி சேம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பார்த்திங்களா, இது வந்துடுச்சு. இது உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா சேம் இது. அப்போ அடுத்தது வந்து சரி இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். இந்த டிசைன் இப்படி கொண்டு வந்தேன். அப்புறம் இதை போட்ட உடனே எனக்கு வந்து இதை பார்த்தோன்னா ஒரு விநாயகர் முகம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. விநாயகர் ஒரு கிரீடம் வச்சுட்டு, விநாயகர் வந்து இந்த கிரீடம் வச்சுட்டு ஒரு கணபதி காட்டு தெரிஞ்சது. அப்போ இந்த கணபதியை நம்ம அடுத்து போடலான்னு இந்த கணபதி கேட்டோம். இது கணபதி போட்டாங்க. இது அப்போ இந்த கேப்பில் வந்து உங்களுக்கு இது தனியாக வந்து ஒரு சின்னதாக போட்டு வச்சு
கணபதி உங்களுக்கு அதை காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். ஏன்னா கரெக்டாக வரணும் இல்லையா, போட்டுட்டு ரொம்ப பிரிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம். அதனால் கரெக்டாக போட்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு விநாயகராட் இருக்குங்களா, இதில் வந்து எத்தனை 7 8 கணபதி அந்த மாதிரி. இது வந்து நீங்கள் சேம் கலர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இது கிரீடம் தனியாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த கலர் கொடுத்தேன். அப்போ நடுவில் இந்த டிசைனு சரி இதுக்கு மேட்சிங்காக இருக்கட்டும்னு இதை கொடுத்துருக்கேன். அப்புறம் இது வந்து சேம் பேட்டர்ன் அது மாதிரி தான். இதெல்லாம் தனியாக கொடுத்தோன்னே இதே டிசைன் தான். ஆனால் வந்து இதை நம்ம கலர் மட்டும் மாற்றி கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இது சேம் பேட்டர்ன் தான், இதே தான். இதே வந்து உங்களுக்கு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணதுனால இந்த டிசைன் வந்துருக்கு. அடுத்த டிசைன்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். வீடியோ பெருசாகிடுச்சு அன்றைக்கி. கோர்த்ததை ஆர்வமுடன் பார்த்தமைக்கு நன்றி. நீங்களும் போடுங்க, புது டிசைன் எல்லாம் பார்த்து நீங்களும் போட்டு பழகுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.